அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பெரும்பாலும் எல்லா மதங்களிலுமே தண்ணீரை புனிதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய பூஜை அறையில் தண்ணீர் வைத்து நீங்கள் இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தால், அந்த தண்ணீர் வைத்து இறை வழிபாடு செய்வதனால் ஏற்படக்கூடிய அற்புதமான பலன்கள், விசேஷமான சக்திகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தண்ணீர் பஞ்சபூதங்களில் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தண்ணி என்பது ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தொடர்புடையது. அதனால் தாயை கூட பழிக்கலாம், ஆனால் தண்ணியை பழிக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விசேஷமான சக்தியும் குணமும் பெற்று தான் இந்த தண்ணீர். கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இந்து மதமாகவே இருந்தாலும் சரி, தண்ணீர் என்பது மிகவும் புனிதமான ஒரு பொருளாக கருதப்படுது. அந்த அளவுக்கு தண்ணீரை கொண்டு பல்வேறு விதமான விஷயங்கள் செய்யலாங்க. அதாவது தண்ணீரை கொண்டு ஒருத்தன் மேல் இருக்கக்கூடிய திருஷ்டியை கழிக்க முடியும். தண்ணீரை கொண்டு ஒரு மேல் இருக்கக்கூடிய தீட்டை கழிக்க முடியும். தண்ணீர் மூலம் ஒருவர் இறை சக்தி, தெய்வீக சக்தியை பெற முடியும். தண்ணீரை கொண்டு நோயுள்ளவர்களுக்கு சிறந்த மருந்தாக தண்ணீரை உட்கொள்ளவும் முடியும். இது போல பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து சொல்லிகிட்டே போகலாம். பூஜைறையில் இறை வழிபாடு செய்யும் போது நெய்வேத்தியங்கள் வைத்து படைத்து இறை வழிபாடு செய்தால் மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நெய்வேத்தியம் வைத்து வழிபடக்கூடிய நேரமும் அந்த அளவுக்கு காலம் அவகாசம் இல்லை அப்படின்னும் போது ஒரு டம்ளர் தண்ணியாவது வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும். அப்படி தண்ணியாவது வைத்து வழிபாடு செய்யும்போது அந்த தெய்வத்திற்கு தேவையான குளிர்ச்சியும் உங்களுக்கு தேவையான அருளும் அதீதமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தண்ணீர் வைத்து நீங்கள் இறை வழிபாடு செய்யும்போது என்ன மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும் அப்படின்னா, இறை மந்திரத்தையோ உங்களுடைய பிரார்த்தனையோ தொடர்ந்து நீங்கள் உச்சரித்துட்டே இருப்பீங்க. அந்த விஷயங்கள் தண்ணீர் வந்து படும்போது உங்களுடைய பிரார்த்தனைகளையும் கடவுளுடைய மந்திரங்களையும் கடவுளுடைய நாமத்தையும் அந்த தண்ணீர் தன்னுள் ஈர்த்து வைத்து கொள்ளும். இதனால் தண்ணீருக்குள் தெய்வீக சக்தியும் இறை சக்தியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பிரார்த்தனை முடிந்த பிறகு, உங்களுடைய இறை வழிபாடு நிவர்த்தியான பிறகு அந்த தண்ணீரை நீங்கள் திருநீராக பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் செய்த பிரார்த்தனை இறை சக்தியின் மூலம் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சீனிவாசன் கோவிலில் நீங்கள் போய் தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா தீர்த்தம் அப்படின்னு ஒன்று தருவாங்க. அந்த தண்ணியில் பச்சை கற்பூரம் துளசிலாம் போட்டு தீர்த்தமாக தருவாங்க. அந்த தீர்த்தத்தை நம்ம ரொம்ப தெய்வீகமாக பருகுவோம். அந்தளவுக்கு அற்புத சக்தியும் இறை சக்தியும் நிறைந்திருக்கும் அந்த தீர்த்தத்தில். மேலும் கிறிஸ்துவ மதத்தில் புனித நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்நானம் எடுக்கும்போது இந்த புனித நீரில் குளிப்பதும் இந்த புனித நீரை கொண்டு நெற்றியில் சிலுவை போடுவதும் ஒரு வழக்கம் உண்டு. அந்த அளவுக்கு நீர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் புனிதமாகவும் கருதப்படுது. பெரும்பாலும் ஒவ்வொரு வீட்டில் கூடிய பூஜை அறையிலும் பஞ்சபாத்திரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த பஞ்சபாத்திரத்தில் எப்பொழுதும் நீர் நிரம்பி இருக்க வேண்டும். நீர் குறைய குறைய அந்த பஞ்சபாத்திரத்தில் நீரை நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீரின் விசேஷ தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காப்பர் மெட்டலாக இருக்கும். ஒரு சில வீட்டில் வெள்ளி மெட்டல் கூட இருக்கும். இந்த இரண்டு மெட்டல் தவிர வேறு எதுலையுமே பயன்படுத்த மாட்டாங்க. இந்த காப்பர் மற்றும் வெள்ளி என்ன செய்யும் அப்படின்னா, தீய சக்திகளை அகற்றி நேர்மறையான ஆற்றலை, தெய்வீக சக்தியை அதிகரிக்க உதவியாக இருக்கும். நம்ம பூஜையில் அமர்ந்த இறைநாமத்தையோ இறைவனுடைய மந்திரத்தையோ தொடர்ந்து உச்சரிக்கும் போது இந்த காப்பர் மற்றும் வெள்ளி பாத்திரங்கள் அதை தொடர்ந்து ஈர்த்து இந்த தண்ணீருக்குள் வைத்திருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த தண்ணீரை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வாரத்துக்கு இருமுறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை இந்த தண்ணீரை நீங்கள் மாற்றினால் போதுமானது. இந்த தண்ணீரை கால்படாத இடத்துல நீங்கள் ஊற்றணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த தண்ணீரை வைத்து நீங்கள் இறை வழிபாடும் கடவுளுடைய நாமத்தையும் மந்திரத்தையும் உச்சரிக்கும் போது அந்த தண்ணீருக்கு தெய்வீக சக்தியும் இறை சக்தியும் அதிகரிக்கும். நீங்கள் ஏதாவது முக்கியமான ஒரு காரியத்துக்கு போகிறீங்க, ஏதாவது நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த தண்ணியை தொட்டு நெத்தியில் நீங்கள் பிரசாதமாக வைத்துக்கொள்ளலாம். தண்ணீரை நீங்கள் தலையில் தெளிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு தெய்வீக சக்தி, பாசிட்டிவ் எனர்ஜி, இறை சக்தி அந்த தண்ணீருக்கு உண்டு. உங்களுக்குள்ள ஒரு பயம், அச்சம், கவலை இருந்துச்சுன்னா நம்பிக்கையுடன் இந்த தண்ணியை தொட்டு நீங்கள் இறை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அந்த பயம், கவலை, அச்சம் அனைத்தும் நீங்கிடும். இந்த தண்ணியை நீங்கள் ஒரு புனித நீராகவும் தெய்வீக சக்தி அம்சம் கொண்ட ஒரு நீராகவுமே நீங்கள் பயன்படுத்தலாம். வீட்டில் கந்திஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் இது போல் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அதுபோல் இடங்களிலும் அதுபோல் அறைகளில் இந்த தண்ணீர் கொண்டு இறைநாமத்தை சொல்லி நீங்கள் தெளிச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் அகன்று போயிடும் அப்படின்னும் நம்பப்படுது. நல்லா தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு பயந்து அலறி எழுந்து உட்காருவோம். அதுபோல் நேரங்களில் இந்த தண்ணீரை தொட்டு நீங்கள் பொட்டா வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பயம், கவலை உங்களை விட்டு அகன்று போயிடும். அப்படி இல்லையா, உங்கள் பூஜையில் இருக்கக்கூடிய திருநீரோ குங்குமமோ உங்கள் குலதெய்வமோ இஷ்ட தெய்வ நாமத்தை உச்சரித்து நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பயம் இல்லை
இல்லாமல் நிம்மதியான ஒரு உறக்கம் உங்களுக்கு வரும். இந்த தண்ணீரில் துளசி போட்டு நீங்கள் இறை வழிபாடு செய்யலாம். பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டும் இறை வழிபாடு செய்யலாம். இதை நீங்கள் பூஜை வழிபாடு முடிஞ்ச பிறகு இந்த தண்ணியை கையில் ஊற்றி நீங்கள் பருகவும் செய்யலாம். தினமும் நீங்கள் இந்த தண்ணியை மாற்றுறீங்க அப்படின்னா அந்த தண்ணியை பருகுவது ரொம்பவும் நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை மாற்றுறீங்க அப்படின்னா அந்த தண்ணியை நீங்கள் தலையில் தெரிச்சிக்கிட்டோ அல்லது நெத்தியில் பொட்டாக வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பாக கருதப்படுது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தண்ணீரை பயன்படுத்துறீங்களா? அப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.